உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்டி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை தெரிவித்துள்ளோம். இந்த எஸ்ஆர்டி கல்யாண மாலை இல்லம் தேடி தியானம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு அனுதினமும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு நாங்கள் ஜாதகங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஏன் செய்யறோம்னா வரன் தேடி பெற்றவர்கள் சிரமம் இல்லாமல் இல்லத்திலிருந்தே ஜாதகங்களை பதிவு செய்ய பார்த்து உங்களுக்கு தேவையான ஆண் வரன், பெண் வரன், டாக்டர் வரன், வெளிநாட்டு வரன்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட வரன்காரரிடம் பேசி முதலில் கான்ஃபரன்ஸ் கால் போட்டுவிட்டு உங்களுக்கு போன் நம்பர் கொடுத்துருவோம். இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் மட்டும் இல்ல, உங்கள் ஒன்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். எங்கள் அலுவலகம் சேலம் மாவட்டம் ஆத்தூரிலே தலைமை அலுவலகம் இருக்கிறது. கிளை அலுவலகம் சென்னை எக்மூரிலே இருக்கிறது. இதை பயன்படுத்தி வரன் தேடி பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வரன்களை தேடி திருமணம் செய்ய கேட்டுக்கொள்கிறோம். மேலும் வரன் தேடி பெற்றவர்கள் விட்டுக் கொடுத்தல் கெட்டு போகுவானே, விட்டுக் கொடுத்தால் ஒவ்வொருத்தரும் விரைவில் அனைவருக்கும் திருமணம் நடக்கும். இவரிடம் வெளிநாட்டு ஜாதகம், இன்ஜினியர் ஜாதகம், டாக்டர் ஜாதகம், பிஹெச்டி ஜாதகம் அதிகம் உள்ளது. எனவே அனைவரும் பயன்படுத்தி வேண்டும் சொல்லிக்கொண்டு இன்று உங்களுக்காக ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக திருமதி மஞ்சுளா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அம்மா முதல்ல ஜாதகத்தை கொடுத்துடலாமா? பசங்கள்லாம் நிறைய பேரு பொண்ணு கிடைக்காம அலம்போதுறாங்க. நீ கொஞ்சம் நல்ல நல்ல பொண்ணா அறிவு கொடுத்து பார்க்கலாம். உங்களுக்கான இன்றைய ஜாதகம், ஜாதகர் பெயர் புவனேஸ்வரி. இவங்களுக்கு 7 செவ்வாய் ஜாதகம், அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவர். ராசி கன்னி ராசி, உத்திராட நட்சத்திரம், மீன லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகரோட படிப்பு பார்த்தீங்கன்னா பிஇ படிச்சிருக்காங்க. உயரம் 5.3, நிறம் சிவப்பு. பிறந்த தேதி 19/6/1991 பிறந்திருக்காங்க. பிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா 10 PM பிறந்திருக்காங்க. ஆனி மாதம் புதன்கிழமை. இவங்க வேலை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரா இருக்காங்க. வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 3 லட்சம் வாங்குறாங்க. இவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, யூகேல, லண்டன்ல. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா மணல்மேல்குடி, புதுக்கோட்டைன்ற ஊர்ல இருக்காங்க சொந்த ஊர். அப்பா பேர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி. அவங்க பிசினஸ் பண்றாங்க. அம்மா பேர் பார்த்தீங்கன்னா ரேணுகா தேவி. அவங்க இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா படித்த நல்ல குடும்பப்பாங்கான வரன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் 1. இவங்களுக்கு தம்பி மட்டும் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் இன்னும் ஆகல. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த காங்கிரீட் வீடு, 1.5 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி பேரு, லண்டன்ல வேலை செய்யறாங்க. அழகான ஜாதகர். வெளிநாட்டில் இருக்கிற ஆண் பெண்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடற்பயிற்சி முடிக்கலாம். இந்த ஜாதகர் பிறக்கும் போதே சந்திர மகாதசையில வந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 9 வருஷம் 8 மாசம் 28 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். இந்த அழகான மனமகளுக்கு ஏற்ற பலன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு ராஜேஷ் குமார். ராகு கேது ஜாதகம், அகமுடையர், மூல நட்சத்திரம், தனுசு ராசி, தனுசு லக்னம். பிஇசி படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.5, 18/12/1990 போட்டிருக்காரு. சிங்கப்பூர்ல வேலை செய்யறாரு. சொந்த ஊர் சென்னை. அப்பா பேர் இளங்கோவன். திருமதி சசிகலா தேவி அம்மா, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன். பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். 1500 சதுரடி பிளாட் உள்ளது. இவரு பார்த்தா பிறக்கும் போதே கேது மகாதசையில போட்டிருக்காரு. 1 வருஷம் 4 நாள். சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம். இந்த அழகான மனமனுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அனுப்பினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
ஜாதகம். ராகு கேது செவ்வாய் உள்ள ஜாதகம். கவரா நாயுடு வகுப்பை சேர்ந்தவர். ராசி தனுஷ் ராசி, பூராடம் நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. மீன லக்கணம். உங்களுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா பிடெக் முடிச்சிருக்காங்க ஐடியில. உயரம் 175 சென்டிமீட்டர். நிறம் ஆணிரம். பிறந்த தேதி 3/10/2003 பிறந்திருக்காங்க. பிறந்த நேரம் 5:54 PM வெள்ளிக்கிழமைக்கு பிறந்திருக்காங்க. இவங்க வேலை செய்யறது பார்த்தீங்கன்னா பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவா இருக்காங்க. மாசம் 50,000 வாங்குறாங்க. இவங்க இருப்பிடம் பார்த்தீங்கன்னா சென்னை. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சின்னசேலம். அப்பா பேர் பார்த்தீங்கன்னா குருராஜ் லேட். அம்மா பார்த்தீங்கன்னா திருமதி கோகிலா. அவங்க வந்து இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா டிகிரி படித்த நல்ல குடும்ப வரன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் 1, மொத்த எண்ணிக்கை 2. இவங்களுக்கு தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா நிறைவான வசதி உள்ளது. இந்த ஜாதகத்துடைய பாதாரணி அருமையான ஜாதகம். இவர் பிறக்கும் போதே சுக்கிரன் மகாதசையில பிறந்திருக்காரு. தாய் வயிற்றில் சென்றது போவர் என்பது 2 வருஷம் 2 மாசம் 27 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். இந்த அழகான மணமகளுக்கு ஏற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இந்த ஜாதகருக்கு குறைஞ்சது ஒரு 20 கோடி வருஷத்துக்கு பக்கமா தருவாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்ந்து. உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேர் ஜெயபிரகாஷ், அகமுடையர், 8 செவ்வாய், திருவோண நட்சத்திரம், மகர ராசி, விருச்சக லக்னம். உயரம் 174 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 27/8/1996. வருஷத்துக்கு 15 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. பிரைவேட் பெங்களூர்ல. சொந்த ஊர் பெங்களூரு. அப்பா பேரு பிரபாகரன், அம்மா பேரு அஜந்தா இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல வேலைக்கு செல்ற பொண்ணா வேண்டுகிறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தங்கச்சி 1 இருக்கிறாங்க. இவர் பிறக்கும் போதே சந்திரன் திசை 2 வருஷம் 5 மாசம் 24 நாள் இருந்து, செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு மகா திசை 14 வருஷம். எனவே அழகான மணமகனுக்கு ஏற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்ந்து. ஜாதகர் பெயர் பத்மா மூலாம்பிகை தேவி. இவங்க வந்து ராகு கேது ஜாதகம். அகமுடையர் முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். இவங்க வந்து விஐபி ஜாதகம். இவங்க வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க. மேஷ ராசி, கிருத்திகை நட்சத்திரம், கடக லக்கணத்துல பிறந்திருக்காங்க. உயரம் பார்த்தீங்கன்னா 5.6. நிறம் சிவப்பு. பிறந்த தேதி 28/7/1997 பிறந்திருக்காங்க. பிறந்த நேரம் 5:28 AM திங்கட்கிழமை. இவங்க வேலை பார்க்கறது வந்து எம்டி இவங்க வந்து எம்டி படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சென்னை. அப்பா பேர் பார்த்தீங்கன்னா சுப்ரராயன். இவங்க வந்து காவல்துறையில வந்து கண்காணிப்பாளராக இருக்காங்க. அம்மா பேர் பார்த்தீங்கன்னா பவானி. இவங்க இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கான வரம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பு வரிசை 2. இவங்களுக்கு அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சுமார் 45 கோடி மதிப்பு உள்ளது. இது விஐபி ஜாதகம். இந்த ஜாதகர் பெயர் பத்மா மூலாம்பிகை தேவி. எம்டி படிச்சுட்டு இருக்கிறாங்க. சொத்து மதிப்பு 45 கோடி சேரும். இவங்க அப்பா வந்து காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளராக ரிட்டையர் ஆயிட்டாரு. இவர் பிறக்கும் போதே இந்த பொண்ணு சூரியன் மகாதசை 5 வருஷம் 11 மாசம் 30 நாள், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். இந்த அழகான பொண்ணுக்கு ஏற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்வுங்கள்.
பேரு பார்த்தீங்கன்னா பிரேம் குமாரன் விஸ்வநாதன். இந்து முதலியார் ராகு கேது ஜாதகம். சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, துலாம் லக்னம். எம்எஸ் படிச்சிருக்காரு. உயரம் 6 அடி. 7/4/1993 வந்திருக்காரு. வருஷத்துக்கு 40 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. டிஎன்பி கடந்து வேலை செய்யறாரு சென்னையில. சொந்த ஊர் வந்து சென்னை தான். அப்பா பேரு விஸ்வநாதன், அம்மா பேரு நிர்மலா. இவர் உள்நாடு வெளிநாடு லீவ் பிடிச்ச எந்த ஜாதகமா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லியிருக்காங்க. சொந்த வீடு இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே சிவா மகாதேசில வந்திருக்காரு. தாய் வயிற்றில் சென்றது போகின்றது 9 வருஷம் 22 நாள். ராகு திசை 18 வருஷம். குரு மகாதிசை 16 வருஷம். அருமையான குரு குழந்தைகள் இருக்கிறது. இதற்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அன்னைக்கு நான் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வைக்கிறீர்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் காரணியலட்சுமி. சுத்த ஜாதகம். இவங்க செங்குந்தர் முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். மிதுன ராசி, மிருகசீரிட நட்சத்திரம், கடக லக்கணத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகர் படிப்பு பார்த்தீங்கன்னா எல்எல்எம் முடிச்சிருக்காங்க. உயரம் 5.5, நிறம் சிவப்பு. பிறந்த தேதி 11/11/1995 பிறந்திருக்காங்க. பிறந்த நேரம் 12.7 AM, சனிக்கிழமை பிறந்திருக்காங்க. இவங்க வேலை செய்யறது பார்த்தீங்கன்னா லேகல் ஆஃபீஸராக இருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் வாங்குறாங்க ஆனுவல். கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ லேபராக இருக்காங்க. பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. ஜாதக இருப்பிடம் சென்னை. சொந்த ஊரும் சென்னை. அப்பா பேர் பார்த்தீங்கன்னா உதயகுமார். அவங்க வந்து அட்வொகேட்டா இருக்காங்க. அம்மா பார்த்தீங்கன்னா குமுதவள்ளி. அவங்க வந்து இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா டாக்டர், இன்ஜினியர் இல்லைன்னா ஐடி வரன் மட்டும் எதிர்பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை 2, உடன் பிறந்தவர் 1. உங்களுக்கு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு 2 உள்ளது, 2 பிளாட் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாதகர் பெயர் காரணியலட்சுமி, செங்குந்த முதலியார், எல்எல்எம் வக்கீல் படிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே தாயின் வயிற்றில் சென்றது செவ்வாய் திசை மகாதிசையில் வந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போவர் என்பது 4 வருஷம் 12 நாள். ராகு திசை 18 வருஷம். குரு மகாதிசை 14 வருஷம். அருமையான குருபுரன். இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு வந்து அஸ்வின். துருவ வேளாண் நாயக்கர். 4 செவ்வாய். கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி, ரிஷபலக்கணம். பிஇசி படிச்சிருக்கிறாங்க. உயரம் 176 சென்டிமீட்டர். 8/5/1997 பிறந்திருக்கிறாங்க. மாசத்துக்கு 1,20,000 சம்பளம் வாங்குறாங்க. கோயம்புத்தூர்ல. சொந்த ஊர் ஆத்தூர். அப்பா பேரு குலசேகரன். அம்மா பேரு மணிமேகலை இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்பமா கேட்டிருக்கிறாங்க. 2 மெத்தை வீடு, பிளாட் மற்றும் 1 ஏக்கர் விவசாயம் இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே சூரியன் மகாதிசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 1 வருஷம் 24 நாள். சந்திர திசை 6 வருஷம். செவ்வாய் திசை 10 வருஷம். ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அன்னைக்கு நான் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்வு. ஜாதகர் பெயர் சிவநம்பி. இவங்க ராகுகேது ஜாதகம். முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம், கன்னி லக்கணத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகர் படிப்பு பார்த்தீங்கன்னா பிஇ படிச்சிருக்காங்க. உயரம் 5.9 சென்டிமீட்டர். நிறம் மாநிறம். பிறந்த தேதி 26/8/1994 பிறந்திருக்காங்க. பிறந்த நேரம் 8.9 AM.
வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காங்க. வேலை செய்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் வாங்குறாங்க ஆனுவல். கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா யூகேல ஒர்க் பண்ணுறாங்க. யூகே பேஸ்டுன்னு இருக்கு. ஜாதகர் இருப்பிடம் பெங்களூர். சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம். அப்பா பேர் பார்த்தீங்கன்னா பாண்டியன். அவங்க வந்து டைரக்டர் ஆஃப் லோக்கல் ஃபவுண்ட் ஆடிட்டர் சென்னையில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டாங்க. அம்மா பேர் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி, இல்லத்தரசியாக இருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா நல்ல குடும்ப பாங்கான வரம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பு வரிசை 2, உடன் பிறந்தவர் 1. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் சொந்த வீடும், நிலம், ஃப்ளாட்டு, அப்பார்ட்மெண்ட் டி நகரில் உள்ளது. இந்த ஜாதக பெயர் சிவநம்பி, இந்து முதலியார். அருமையான ஜாதகம். இவர் பிறக்கும் போதே கேது மகாதசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போகும் என்றது 4 வருஷம் 8 மாசம் 6 நாள். சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இந்த அழகான மணமகனுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணிகிறார். உடன் பேசி பிடிக்கலாம். இதுல உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து நிகழ்வுகள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு வந்து கார்த்திக் ராஜா, சோழிய வேளாளர் பிள்ளை, 2 செவ்வாய், அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி, ரிஷப லக்னம். பிஇ கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு. உயரம் 172 சென்டிமீட்டர். 9/8/1998 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 14 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் நாமக்கல்பேட்டை. ஜாதகம் இருப்பது சென்னை. அப்பா பேரு குமாரம்மன், பிசினஸ். அம்மா பேரு அகிலா, டீச்சர். எதிர்பார்ப்பு படிக்கிற நல்ல குடும்பம் வாங்கினவர. பிறப்பூர் சேர்ந்து கூட பிறந்த அக்கா வந்து கல்யாணம் ஆச்சு. சொந்த வீடு, 3 பிளாட் இருக்குது. இவர் பிறக்கும் போதே சிவா மகாதசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போவர் என்றது 2 வருஷம் 8 மாசம் 29 நாள். ராகு திசை 18 வருஷம், குரு மகாதசை 14 வருஷம். இந்த அழகான மனமான கேட்ட வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினார். உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து இருக்கு. எங்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் இதுவரை அறிமுகப்படுத்திய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் ஒன்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்வது கேட்டுக்கொண்டு எங்களுடைய அலுவலகம் ஆத்தூர் அலுவலக போன் நம்பர் 98 43 68 66 29. சென்னை அலுவலக போன் நம்பர் 93 63 61 66 29. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு பயன்பெறுவதை கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.